ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒன் டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மூணாறு தாங்க போய்கிட்டு இருக்கோம். சூப்பராக வந்து இன்றைக்கி ஒன் டே என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. டெம்பிள் சிட்டி பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோல் பல்கில் வந்து பெட்ரோல் போட்டாங்க. 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டதுக்கு இந்த கீ செயின் தான் கொடுத்தாங்க. சரி, எதுக்கு ஓசியை கொடுக்குற வேணாம்னு சொல்லிட்டு அந்த கீ செயினையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வத்தலக்குண்டு தாண்டி ஒரு செக் போஸ்ட் வருங்க. செக் போஸ்ட்டை தாண்டி ரைட் சைடு போனால் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து கொடைக்கானல் மலைக்கு போகிறதாங்க. ஒரு ரெட் கலர் கார் வருதுல, இது வந்து கொடைக்கானல் மலையிலேருந்து வருது. நம்ம காருக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்க. கீழே வந்து ஆட்டுக்குட்டி கட்டியிருக்கு, மேலே வந்து கட்டில் மாதிரி செட் பண்ணி நல்லா தூங்கிட்டு போகிறாங்க. நம்ம வந்து பைபாஸ்லேயே வந்திருக்கோங்க. தேனி ஊருக்குள்ளே போகல, அதனால் வந்து மெயின் ரோட்லேயே நம்ம வந்து பைபாஸ்லேயே வந்தோம். இங்கேருந்து வந்து தேனி வந்து 3 கிலோமீட்டருங்க. இங்கே வந்து ஒரு ரவுண்டான மாதிரி வருது. ரவுண்டானத்துலேருந்து நம்ம வந்து ரைட் சைடு கட் பண்ணோம். லெஃப்ட் சைடு கட் பண்ணால் தேனி போகிற ரோடு. டைரெக்டாக போனால் வந்து குமுளி கம்பம் தேக்கடி போகிற ரோடுங்க. இப்போ நம்ம வந்து ரவுண்டானத்துலேருந்து ரைட் சைடு கட் பண்ணுறோம். இது வந்து போடி மெட்டு அப்படியே வந்து மூணாறு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து ரைட் சைடு கட் பண்ணியாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குது, ஐயங்கார் பேக்கரி. அங்கே ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சோம். சரி, டைம் ஆகுது வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு ஊர் பக்கத்தில் நிப்பாட்டி ஒரு ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த மலை வழி தான் நம்ம போகிறோன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இந்த மலை வழி தான்ப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு. இப்போ மலைக்கு மேலே ஏறியாச்சு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா வளைவு நெளிவாக தான் இருக்குது. ஓகே தாங்க. இந்த போடி மெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரோடு அப்படி இருக்கும். ஆனால் போடி மெட்டுக்கு அந்த சைடு கேரளா பார்டர் போயிட்டோம்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பைபாஸாக வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஊர் ரோடு. இதே வந்து நீங்கள் மூணாறுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே பாருங்கள் அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மலையிலேருந்து ஏற ஏற அப்படியே உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தெரிஞ்சிச்சுங்க. நல்ல பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. மலை உச்சியில் இருக்குங்க, சில்லி பெர்க்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீ சாப்பிட வந்தோம். நம்ம வந்து 12:30க்கு வந்தோம். ஆனால் அங்கே டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து லன்ச் டைம் சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு ஏதாச்சும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இந்த இடம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து மார்னிங் வந்து வந்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் கிடைக்குங்க. இந்த லன்ச் டயத்தினால டீ காஃபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம போடி மெட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து வடை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணோம். ஒரு கடையில் பழம் வச்சுருந்தாங்க, வாழைப்பழம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் வரப்போ வாங்க முடியல. தேனி பஸ்ஸெல்லாம் ஒரு 3-4 பஸ்ஸு நின்றுச்சு. அதனால் கார்னிப்பட்டை வந்து இடம் இல்லை, அதனால் கீழே இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போனால் இந்த கடையில் கண்டிப்பாக அந்த பழத்தை வாங்கியே ஆகணும். இந்த பச்சை வாழைப்பழத்தை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஊசியாக அது ஒரு அந்த மாதிரி பழத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு கடையில் வந்து பஜ்ஜி விற்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வந்து மிளகா பஜ்ஜின்னு கேட்டேன். இது மிளகா பஜ்ஜி இல்லைப்பா, வளம்புரி பஜ்ஜின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட வந்து தமிழ்நாடு பார்டர் என்ட்ரி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம உள்ள நுழையிற வந்து கேரளாவோட என்ட்ரி. இந்த ரோடு பாருங்கள், அப்படியே வந்து சூப்பராக வந்து பைபாஸ் போட்டிருக்காங்க. இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வாங்க கொஞ்சம் உள்ளே போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து தேயிலை தோட்டம் தான். இந்த தேயிலை தோட்டத்து நடுவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது ஆறா இல்லை குளமா என்னன்னு தெரியல. இது எந்த இடம்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. அந்த இடத்துல நின்றுட்டு சில ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம். அடுத்து நெக்ஸ்ட் இடம் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு தேயிலை தோட்டம் வந்துச்சுங்க. இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வார்னிங் போர்டு தாங்க.
யானைகள்லாம் வந்து இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்லையும் போட்டிருக்காங்க, ஹிந்திலையும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க. சரி இந்த இடத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கிட்டோம். இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனங்க. நீங்க பாருங்க ரோடு ஃபுல்லா தெரியவே இல்ல. ஃபுல்லா மிஸ்ட்டுங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நம்ம கொடைக்கானல் போனா இதே மாரி தான் இருக்கும். நம்ம கொடைக்கானலுக்கு வந்து அடிக்கடி போவோம். அங்க வந்து மிஸ்ட் எல்லாம் அதிகமா தான் இருக்கும். ஆனா இந்த மிஸ்ட்ட பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பச்சை பசேல்னு அதுக்குள்ள வந்து இந்த மிஸ்ட் இருக்கப்போ ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்க நின்டு இந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். பிஜிஎம் போடு டான் 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 டான். மேலே ஏறா பாப்பா ஃபால்ஸ் பாரு அந்த பாரு அந்த ஃபால்ஸ் பாரு. இப்போ ஒரு இடம் வரும் பாருங்க. சூப்பரா இருக்குங்க அந்த இடம். அங்கேயே நாங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அங்கேயே பார்த்துருப்போம். அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு, அங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அங்க கொஞ்ச நேரம் வந்து நின்டு, இயற்கை அழகா ரசிச்சுட்டு தான் கிளம்புனோம். இந்த இடத்தையும் பாருங்க சூப்பரா இருந்துச்சுங்க. கேரளாக்குள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து உள்ள ஃபுல்லா வந்து பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் தண்ணி கொட்டுது. தேயிலை தோட்டம்தாங்க பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நல்லா குளிர் வேறங்க. பாப்பாவும் தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுட்ட காணும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். தம்பி வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணால், பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போக போக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் பசி எடுக்குன்னு சொல்லிட்டாங்க பாப்பாவும் தம்பியும். சரி எங்கேயும் இப்போ உட்காந்து சாப்பிட முடியாது, நம்ம எங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பாலத்திலே உட்காந்துட்டோங்க சாப்பிட்றதுக்கு. இந்த இயற்கையை பார்த்துட்டு சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து வந்து புளி சாதம் கொண்டு போயிருந்தோம். அப்புறம் போடி மெட்டில் வந்து வடை வாங்கிட்டு வந்தோங்க. ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருப்போங்க. சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ரோஸ் கார்டன் போகலான்னு சொல்லிட்டு டைம் இருக்கானான்னு தெரியல. இங்கே வந்து ஒரு முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து நம்ம போகணும். ரோஸ் கார்டன் போகணுன்னா நம்ம வந்து இங்கே செக் போஸ்ட்லேருந்து தாண்டி வந்துட்டோம்.
நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் நிறைய இருக்குங்க. அங்கங்கே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது நைட் நேரத்தில் வந்து இந்த கிராமங்கள்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுங்க. இந்த கார்டனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ரோஸ் கார்டன் போகலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் இதுவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வந்து டைமே இல்லை. நம்மளே வந்து பாதி இடத்த பார்க்கலங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து தனியாக வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.